கையை கொடு. என்ன ககுபரே, 1000 வருடங்களுக்கு முன்பு நான் எப்படி சண்டை புரிந்தேனோ அதே மாதிரி அதே வீரத்தோடு தானே இப்பொழுதும் சண்டை புரிகிறேன். அதுல என்ன சந்தேகம் அண்ணா? 1000 வருஷம் ஆனாலும் வைரம் என்றும் வைரம் தானே. அப்படி இருக்கும் போது நான் ஏன் அந்த அந்தன ரிஷிகிட்ட மட்டும் ஒரே ஒரு முறை தோற்று போனேன்? அது இப்பவும் ஆறாத வடுவா இன்னும் என் மனசுல இருந்து கொண்டேதான் இருக்குது ககுபரே. மன்னா, 1000 தான் இருந்தாலும் அவர் உங்களுக்கும் பார்த்திபனுக்கும் எல்லா வித்தைகளும் சொல்லிக் கொடுத்த உங்க குரு தானே. அதனாலதான் மன்னா உங்களால அவரை ஜெயிக்க முடியல. 1000 வருடங்களுக்கு முன்பு நடக்காத ஒன்றை இப்பொழுது நடத்தி காட்டத்தான் இந்த வேடன் திரும்பவும் வந்திருக்கின்றேன். இந்த வேடன் என்றுமே குரு கிட்ட தோற்று போன சிஷ்யனா இருக்கவே கூடாது. அவன் அந்த குருவையே ஜெயிச்சவனா இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்கணும்னா அந்த ராணியோட வயிற்றுல வளர்ற குழந்தைய நல்லபடியா சுபப்பிரசவமா பிறக்க வைக்கணும். அதுக்கப்புறம் உங்க வம்சாவளியில வந்த அந்த சித்தார்த் எனக்கு வரமா கொடுத்த வாக்க நிறைவேற்றணும். அந்த வார்த்தையை அவன் நிறைவேற்றணும்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவன் நம்ம கிட்ட வரும்போது அந்த குழந்தையோட சேர்த்து அவனையும் பலி கொடுக்கணும். நீ சொல்வதை கேட்பதற்கே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ககுபரே. அது மட்டும் இல்ல மன்னா, இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என்ன ககுபரே? சம்யுக்தாவோட உடம்புல இருந்து பிரிஞ்ச ஆத்மா அவளோட வம்சாவளியில வந்த பூமிங்கிற புனித ஆத்மாவோட அது சேர்ந்துருச்சு. அப்படின்னா அவளுடைய ஆத்மா நிம்மதியாக இருக்க கூடாது. இந்த வேடன் அந்த இரு ஆத்மாவையும் நிம்மதியாக இருக்க விடமாட்டான், விடவே மாட்டான். பரமேஸ்வரா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? என் உடம்புல ஏன் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுது? அத பத்தி உங்ககிட்ட நான் சொல்றேன். முதல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இனி என்ன செய்ய போற? ராணிக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னா அவளை சுத்தி இருக்கிற கெட்டவங்க எல்லாரையும் நான் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க ஒவ்வொருத்தரோட ஆட்டத்தையும் நிறுத்தி அவங்கள இல்லாம செய்ய போறேன். நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்காது. இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். இப்போ அந்த எதிரிகள் யாரையுமே உன்னால் அழிக்க முடியாது. ஆனா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்ன அழிக்க முழு முயற்சியில ஈடுபட போறாங்க. அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. முக்காலத்தையும் உணர்ந்த நீலகண்டா, உங்க வாயிலிருந்து ஏன் இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு? ஈசனே, என் உடம்பு நெருப்புல எரியற மாதிரி இருக்கு. ஏன் பரமேஸ்வரா? உன்கிட்ட இருக்கிற தெய்வீக சக்தி உன்னை விட்டு பிரியிற நேரம் வந்துருச்சு. அடுத்த 48 மணி நேரம் நீ உன்னோட தெய்வீக சக்தியை இழந்துட்டு நிராயுதபாணியா நிற்ப. மானுட சக்தியை விட பலவீனமானவளாய் நீ உணர்வாய். இந்த நிமிஷத்திலிருந்து அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள உன் தேக ஆத்மாவானது உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். இறைவா,
எனக்கு ஏன் இந்த சோதனை? பொம்மி, நீயாக இருந்தவரை உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எப்போ சம்யுக்தாவோட ஆத்மாவும் உன்னோட தேக ஆத்மாவோட வந்து கலந்துச்சோ, அது கலந்ததுக்கு அப்புறம் துலாபாரம் கொடுக்குற இடத்துல ராணியோட நேர்த்திக்கடனை நிறைவேற்ற நீ துலாபார தட்டில் எப்போ உட்காந்தியோ அப்பவே உனக்காக சஞ்சிதா கர்மா ஆரம்பமாயிடுச்சு பொம்மி. இது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட விதி. எல்லாமே விதிப்படி தான் நடந்துட்டு இருக்கு பொம்மி. 1000 வருஷங்களுக்கு முன்னால உன்னோட முன்னோர்கள் செஞ்ச சஞ்சிதா கர்மாவால நீ இந்த சங்கடத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். பிரபஞ்ச விதிப்படி இது நடக்கிறதால அதுக்கான தர்மத்தை நான் காப்பாத்தியே ஆகணும். யாரால என்ன ஆபத்துகள் உன்னை தேடி வரும்னு முழுசா எனக்கு தெரிஞ்சாலும் இந்த 48 மணி நேரம் என்னால உனக்கு உதவ முடியாது. ஆனா அதே நேரத்துல நீ செஞ்ச தனிப்பட்ட கர்மா உனக்கு புண்ணியமா வந்து துணை நிற்கும். ஐயோ கடவுளே, குருவே, நாம வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அடுத்த பயணத்தை எந்த திசையை நோக்கி நம்ம ஆரம்பிக்க போறோம்? நாம வந்த வேலை இன்னும் முடியல. என்ன குருவே இப்படி சொல்றீங்க? அதான் கோவில்ல வச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சே. கோயிலில் நடந்ததை வச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிங்களா? ஆனால் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லியே அங்கேயே தான் ஆரம்பமாக இருக்குது. ராணியோட சுகப்பிரசவம் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் நாம் இங்கே தான் இருக்கணும். வேற எந்த திசையை நோக்கி நாம் பயணத்தை இப்போதைக்கு ஆரம்பிக்க முடியாது. கெட்ட சக்திகளை எதிர்த்து போராடுறதுக்கு நாம் எப்போதுமே தயாராக இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாரும் இருங்க இருங்க இருங்க, இப்பதானே வந்துக்கிறோம். ஆட்டு ஏத்தது கப்பால உள்ள போவோம். சரி போய் எடுத்துட்டு இங்கே வா. இருங்க, இதோ அவ வரேன். சொல்றது சரிதான். இப்ப உள்ள போங்க, நான் இதை போ, கூட்டிட்டு போய் வரேன். கூட்டிட்டு வா. போ தாமரை. சித்தார்த், நீ ரொம்ப பெரிய கண்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்க. இந்த மாதிரி நேரத்துல உனக்கு எவ்வளவு கஷ்டம்பா. சித்தார்த் உன்னை காப்பாத்த என்னென்னமோ பண்ணி இந்த கண்டத்திலேருந்து உன்னை காப்பாத்திட்டான். என்ன ஆகும்னு பயந்துகிட்டு இருந்தோம். என்னங்க அத பத்தி ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் பிள்ளையார சாமி கும்பிட்டுட்டு மத்த வேலையை பார்க்கலாம். அண்ணி சொல்றதுதான் சரி. வாங்க. வாங்க சாமி வாங்க கும்பிடலாம். போலாம். வாங்க. போலாம். வாங்க. போமா. போங்க. வாங்க சித்தப்பா. வா போலாம். பிள்ளையாரப்பா, எப்படியோ என் பேரனையும் பேத்தியும் நல்லபடியா பரிகாரம் எல்லாம் செய்ய வச்சு பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றி கடவுளே.
வாங்க எல்லாரும் உள்ள போலாம். மற்ற வேலையை கவனிப்போம் வாங்க. வா. ஏன்பா சித்தார்த்தா, ராணிக்கு டெலிவரி டைம் வந்துருச்சு. அவளை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும். 1 மாசத்துக்கு நீ அஞ்சலி ஸ்வீட்ஸ் பக்கமே போக கூடாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. என் தம்பி இருக்கான், நானும் அவனும் சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். தாத்தா, ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? இத பாரு சித்தார்த், உன் தாத்தா எதை சொன்னாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இந்த நேரத்துல எங்க எல்லாரையும் விட நீதான் ராணி பக்கத்திலேயே இருக்கணும். கரெக்ட். அதுதான் அவளுக்கும் வயித்துல வளர குழந்தைக்கும் நல்லது. ஐயோ, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லுங்க. எதுக்காக நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ் பக்கம் போக கூடாதுன்றீங்க? என்ன தம்பி இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? தாமரை, என் மருமகனுக்கு எதுவும் தெரியாது, அவன் பாவம். ஏண்டா டேய், பாட்டி சொல்ற இந்த சின்ன விஷயத்தை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலனா நீ அஞ்சலி ஸ்வீட்ஸ் எப்படிடா ரன் பண்ண போற? எனக்கு உன் மேல சந்தேகமாவே இருக்கு. தாத்தா, அதுக்கு இதுக்கு என்ன தாத்தா சம்பந்தம்? அம்மா, நீங்க ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? அண்ணே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கே இன்னும் புரியல. பாவம் சித்தார்த், அவனுக்கு எப்படி புரியும்? எதுவா இருந்தாலும் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. டேய், குடும்பமே கதின்னு இருந்திருந்தா உனக்கு இதெல்லாம் எப்பவோ புரிஞ்சிருக்கும். நீதான் பார்டர்ல துப்பாக்கியும் கையுமா இருந்தவனாச்சே, உனக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். சொன்னார் ஐயா. இந்த பாருமா, ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது, அதுவும் நிறமாசமா இருக்கும்போது அவ எதற்கெல்லாம் ஆசைப்படுவான்னு அவனை தனியா கூட்டிட்டு போய் விளக்கமா எடுத்து சொல்லு. சரிங்க. மாடி ராணி, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? இந்த மாதிரி நேரத்துல உனக்கு என்ன வேணும், உன் ஆசை என்ன, உன் தேவைகள் என்னன்னு தனியா உன் தாடிக்காரனை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லு. அண்ணே, ரொம்ப சரியாதான் சொன்னீங்க. இந்த கிழவை என்ன லூசா? நான் ஏன் அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு போக கூடாதுன்னு சித்தார்த் கேள்வி கேட்டா அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு தனியா கூட்டிட்டு போய் விளக்குமாறுன்னு என்னன்னோ உளறிக்கிட்டு இருக்கான். ஏன் தமன்னா, கிழவன் ஏன் அப்படி சொன்னான்றதுக்கு காரணம் உனக்காவது தெரியுமா? சித்தப்பா, நானே செம்ம கடுப்பா இருக்கேன். அமைதியா இருங்க. இருக்கிற கோவத்துல முதல்ல உங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி அந்த ராணியை எதுவும் பண்ண முடியலன்னா என்ன போட்டு தள்ளுவேன்னு சொல்றியா? நான் தான் இளைச்சவாயன்ல. இவர் வேற. டே மாப்ள, உன்னை பார்க்க இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சினிமாலெல்லாம் ரவுடியா இருந்தவன் திடீர்னு திருந்தி நல்லவனா மாறிட்டா ரொம்ப அப்பாவியா இருப்பான். அந்த மாதிரி தானே இருக்க நீயும். என்னடா மாப்பிள்ள முறைக்கிற? என்னோட உடன்பிறவா சகோதரி உங்க அம்மாவை இப்போ வரைக்கும் உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அந்த பொம்மி இப்போ வரைக்கும் ஏதோ அக்யூஸ்ட கஸ்டடியில எடுத்த மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய், எனக்கு பதற அளவு கூட உனக்கும் தமன்னாவுக்கும் எந்த பதட்டமும் இல்லையே. யோ, இப்ப வாயை மூட போறியா இல்லையா? எங்க அம்மா இந்த வீட்டுல இன்னைக்கு இருப்பாங்க, பாக்குறியா? சும்மா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு. தமனா, ஏய் ராணி, நில்லு.
ஆமா, தாத்தா உங்ககிட்ட எதையும் எனக்கு விளக்கமா புரியவேன்னு சொன்னார்ல, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா மேடம்? ஐயோ தாடிகாரா, நான் கூட உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேயா. ஆனா நீ இம்மா டியூப் லைட்டா இருப்பேன்னு இப்பதான் புரியுது. என்னது? நான் டியூப் லைட்டா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ என்கிட்ட எவ்வளவு கஷ்டமான கேள்வி வேணா கேளு, நான் கரெக்டா பதில் சொல்றேன். கேளு. பாத்தியா, நீ இப்படி பேசுறதுனாலதான் உன்னை டியூப் லைட்னு சொல்றேன். என்னது? ஐயோ தாடிகாரா, ஏயா ஏசி ரூம்ல உனக்கு இம்மா வேறுகுது? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அது நீ இவ்வளவு பக்கத்துல வந்திருக்கல, அதான் இப்படிலாம் நடக்குது. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது, அதுவும் நரமாசமா இருக்கும்போது என்ன ஆசைப்படுவான்னு உனக்கு தெரியாதான்னு தாத்தா என்ன பார்த்து கேட்டார்ல, அதைத்தான் நான் உன்னை பார்த்து கேட்கிறேன். இது வரைக்கும் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன். இருந்தாலும் இந்த நேரத்துல எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஆசை பொண்ணுங்களுக்கு இருக்குன்னு தாத்தா சொன்னார்ல, அந்த பெரிய ஆசை என்னன்னு எனக்கு இப்பவே சொல்லு, நான் நிறைவேற்றி வச்சிடுறேன். ராணி, என்ன ராணி, நான் உன்னை ஏதாவது தப்பா கேட்டு கஷ்டப்படுத்திட்டனா? ஆமாயா, நீ என்ன கஷ்டப்படுத்திட்ட. ஐயோ, என்ன ராணி சொல்ற? பார்த்துதான் என்னிடம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை ஆடி நின்ற போது வேண்டாம். மந்திர தந்திரங்களை தெரிஞ்சு தீய சக்திகளின் அகோர அதிபதியா இருந்தோம் என்னுடைய அம்மாவை என்னால காப்பாத்த முடியல. ஐயனே, அகோர அதிபதியே, இந்த நிமிஷத்துல இருந்து இன்னும் 48 மணி நேரத்துக்கு அந்த பொம்மைக்கு ஆத்ம சக்தி இருக்காது. அவ மானுட சக்தியை விட அவ பலவீனமா இருப்பா. அவ ஆத்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைஞ்சுகிட்டே போயிடும். அதுக்குள்ள நீ போய் உன் அம்மாவை மீட்டு கொண்டு வா. அதுக்கப்புறம் ராணியோட வயிற்றுல வளர்ற தசாவதானி குழந்தைய அழிச்சிடு.
அப்படியா? ரொம்ப நன்றி ஐயனே. அதற்கான வேலையை இப்பொழுதே ஆரம்பிக்கிறேன். ஏய் பொம்மே, இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த. எங்க அம்மாவை சித்திரவதை பண்ண, அவங்கள வச்சு என் லட்சியத்தை நாசம் பண்ணிட்டல்ல. இனிமே இந்த பூமியில நீ திரும்ப வரவே முடியாதபடி உன்னை மொத்தமா அழிக்கிற பொம்மே.